இவனை பார்க்கும்போது இவனோட காதலி தான் ஞாபகத்துக்கு வரா. இவன் என்னை ஏமாத்தினது, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது, இதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து என்ன கொல்லும். அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் புரியுதுங்க பூர்ணி. நெருப்பு சுடும்னு அதை தொட்டு பார்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதோட வலியும் வேதனையும் என்னன்னு எல்லாருக்குமே இயல்பா தெரியும். அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். உன்னோட வலியும் வேதனையும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியும். ஆனா அதுக்கு தற்கொலை தான் முடிவா? இப்ப வேற என்னதான் முடிவு நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். இதே மாதிரி உங்க ஹஸ்பண்டோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம்? அவரு கூட அனுசரிச்சு வாழ்வீங்களா, இல்ல என்ன மாதிரி பிரச்சனை பண்ணி சாவீங்களா? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், இந்த ரெண்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுலயும் நான் எதையுமே பண்ண மாட்டேன். அப்படின்னா வேற என்னதான் பண்ணுவீங்க? என் புருஷ மனசுல இன்னும் காதலும் காதலிச்ச பொண்ணும் இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவேன். அவங்கள சந்தோஷமா சேர்த்து வச்சுட்டு அந்த சந்தோஷத்திலேயே நான் விலகி போயிடுவேன். சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லாதீங்க மேடம். இல்ல, இத நான் உனக்காக சொல்லல, எனக்காக தான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பாங்க. விட்டுரு, நம்ம போலாம். இருங்க சின்னதா, நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் யாரையும் காதலிக்கல. அப்புறம் இதுக்காக நீங்க பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சின்னதா. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையாவே சொல்றேன். இவர் என் கழுத்துல கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேன். இவரு யாரையாவது காதலிச்சிருந்தாருன்னா அந்த காதலை நினைச்சு இவரும் அந்த பொண்ணும் ஆளுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு அவங்க ஆசைப்படுற வாழ்க்கைய வாழ வைப்பேன். உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன் ஹஸ்பண்டோட காதல் எப்பவும் முடிஞ்சு போச்சு. அத நீதான் இப்ப தோண்டி எடுத்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை காதலிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? ஒரு செகண்டாவது இவங்க நமக்கு வாழ்க்கை துணையா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? நீ உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி யாரையும் நினைச்சதே இல்லையா? அத நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னியா? அத நீ மறைச்ச மாதிரிதான் உன் ஹஸ்பண்ட் இத மறைச்சாரு. ஆனா இப்போ அவர் உன்னதான் காதலிக்கிறாரு.
அதை யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படாம அவரு எப்பவோ யாரையோ காதலிச்சத நினைச்சு பார்த்து நீயும் கஷ்டப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. வாழ்க்கையில மறக்க வேண்டியதை மறந்துடணும். அதை தூக்கி சுமந்துட்டே இருக்க கூடாது. சில விஷயத்துல ஞாபக மறதி ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம எல்லாத்தையும் கடந்து வாழ வைக்குது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வாழ்றதும் சாகிறதும் உன் இஷ்டம். பூர்ணி, தயவு செஞ்சு நான் இப்பயாவது புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும். ப்ளீஸ் பூர்ணி, என்ன புரிஞ்சுக்கோ பூர்ணி. பூர்ணி, ஏய் அழுவாத பூர்ணி. ப்ளீஸ் பூர்ணி, அழுவாத. பூர்ணி, எல்லாத்தையும் மறைச்சது நான் உனக்காக தான் பூர்ணி.